அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்துக்கு வந்திருக்கோம். குற்றாலம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா தெரிகிற அளவுக்கு ஒரே ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றாலம் தான். இந்த குற்றாலத்துக்கு எல்லா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? இந்த குற்றாலத்துக்கு தனி சிறப்பே இருக்கு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா செம்பகாதேவி இருக்கு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா தேனருவி இருக்கு. தேன் அருவினா இந்த தேனருவி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து தேன் வந்து தேன் கூடு கூட்டாது. ஏன்னா அந்த கூண்டு வந்து அது கெட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேனியை எடுத்து தான் அது இடத்துல வைக்கும். அதுக்கு அடுத்து தேனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது கூட்டும். அதே மாதிரிதான் இந்த தேனருவிங்கிறது தண்ணியே தேனா பார்த்துருக்கு. அதுக்குதான் அதுக்கு மேல தேனருவின்னு ஒரு சிறப்பு வச்சு அகத்தியர் வந்து இங்க பொங்குமா கடல் அப்படின்னு கீழே தோண்டி இந்த தீர்த்தத்தை உருவாக்கி இருக்காரு. அதனால பொதுமக்கள் அத்தனை பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஈயோ இல்லாட்டினா வந்து தேனியோ அப்படியே மொச்சும். அதே மாதிரிதான் குற்றாலம் மொச்சுக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா அத்தனை வரையும் ஈர்ப்புத்தன்மை இழுக்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த ஒரு இடம்னு கேட்டீங்கன்னா அது குற்றாலம் தான். குற்றாலத்துல வந்து அதிக பேர் குளிச்சுட்டு போறக்கூடிய காரணம் என்னன்னா எல்லாருக்குமே நோய் தீருது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சில மக்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்தோம், குளிச்சோம், போறோம் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. குற்றாலத்துல வந்து குளிக்கிறவங்களுக்கு அனைத்து பேருக்கும் பாத்தீங்கன்னா நாள்பட்ட வியாதி, மனநோய், அதுக்கடுத்து நரம்பு தளர்ச்சி, எத்தனையோ நோய்களை சொல்லலாம். ஏன்னா அகத்திரிய தோண்டி வச்ச இடம் இது. புனிய தீர்த்தம் வந்தது. இந்த தீர்த்தத்தை பத்தி இங்க இன்னொரு பதிவு உங்களுக்கு அடுத்த காணொலியில சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு குற்றாலம் வந்து குளிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் குற்றாலத்துக்கே போகாதவங்களும் சரி இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.